தலை போல வருமா சூர்யா மாதிரி சூப்பராக இருக்கடா. வணக்கண்ணா வட போடல நான் மச்சான் 7 மணிக்கு ரெடியாட்டா. என்ன நேற்று நீ பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷனில் வச்சு எனக்கு ஆரத்தி எடுப்பாங்க. இங்கே போடுறா, இனிமேல் அந்த பைய கூட சண்டை போடுறதா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் என்கிட்ட மலை ஏறிக்கிறேன். போடுற போக்கு நீ கோவப்படுறதுலாம் ஸ்டேஷனில் வச்சு என்னையே காய்ச்சுறாங்க. நான் ஒரு அவுன்ஸ் டீ. அடேப்பா, இவர் பெரிய குடியார சங்க நிர்வாக உறுப்பினர். டீயை கூட அவுன்ஸ் கணக்கில் தான் சொல்லுவார். உங்கள் ஒப்பங்கிட்ட நீ வாங்குற மிதியெல்லாம் 10,000 மவனே. ஆனால் நீ பெரிய கல்லூரி மகன் தாண்டா. அதை அப்புறம் நேற்று நைட்டு அம்புட்டு அடியை வாங்கிட்டு தேட்டரில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காமெடி சீனுக்கு விழுந்து சிரிக்கிற மானம் கெட்டவனே. டேய் வீட்டில் தான் அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல, நீயும் வெறுப்பது. ஆள் ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே ஒப்பேத்துறது. நடுராத்திரி வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் என்ன டார்ச்சர் பண்ணுறது. டென்ஷன் ஆகுதா? டேய் இப்பாட்ரா, ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரே ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாடுறா, எப்படி டங்குவார் கிளியுதுன்னு தெரியும். என்ன இவர் வேற வர்றாரு? ஐயோ சிகரெட்டு. சார் குட் மார்னிங் சார். டீ சாப்பிட்றீங்களா சார்? டேய் ராஸ்கல், ஏண்டா இங்கேயே சிகரெட்டை குடிச்சு என்ன கேவலப்படுத்த பார்க்குறியா? ஏய் நீ தான் அவனுக்கு சிகரெட் சப்ளையரா? என்ன சார் என்னைய போய் நான் சிகரெட் நிப்பாட்டியே மாதம் கணக்காச்சு. வாங்க போகிற பாரு. டேய் என்ன டீ அப்படியே வச்சுருக்க? இல்லை உங்கள் முன்னாடி ஒரு மரியாதை தான் சார். மரியாதை மனசில் இருந்தால் போதும், எடுத்து குடுறா. நீங்கள் போக சார், நான் குடிச்சுக்கிறேன். ஏன் நான் போன பிறகு திட்டுறதுக்கா? டீ எடுத்து குடிப்பா. ஏந்தாங்க பாரு. ஏண்டா எங்க பணிக்கு நான் பயந்தது கிடையாது. யாருக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியது இருக்கு? ஓன் டார்ச்சர் பத்தாதுன்னு கொப்பை டார்ச்சர் வரியா? டோட்டல் ஃபேமிலியே வந்து டார்ச்சர் பண்றீங்க. மவனே காலையில இனிமே உன்னை டீ கடை பக்கம் பார்த்தேன், கொலைதான் விழுகும். போடா. யார் ரவுடி மாணிக்கம்? ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்கான், இன்னொரு வாரத்தில் கிரைம் ரிப்போர்ட் அனுப்புறேன். எவ்வளோ ஒருத்தர் எனக்கு ஃபேக்ஸ் அனுப்புறா? நீ என்ன எங்க கைட்டிட்டா இருக்க? சார் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணு வீட்லையும் பயப்படுறாங்க சார். ஒன்று பண்ணுங்க, ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு போய் அவனுக்கு போட்டு போலீஸ் சார்பாக உங்கள் தலைமையில் ஒரு பெரிய விருந்து வச்சுட்டு வந்துருங்க. சார் பின்ன இதை சொல்றது உனக்கு வைக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு போலீஸா? சார் ஒரு நிமிஷம் சார். அந்த மாணிக்கத்தை ஒரு வழி பண்ணிடுறேன். இது ரவுடி மாணிக்கத்தோட ஃபைல் சார். இவன் மேலே ஏற்பட்ட கேஸ் இருக்குது. இதோட அவன் நிறுத்தவும் மாட்டான் சார். அவனுக்கு பயந்துக்கிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. யோ என்னையா இது? இவ்வளோ கேஸ் இருக்கு, இவ்வளோ நாள் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? பார்த்துட்டேன். என்னையா பார்த்துட்டு இருந்த? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சார்? பேசாமல் என்கவுண்டர் பண்ணிடலாம் சார். பப்ளிக்கும் நிம்மதியாக இருப்பாங்க, நமக்கும் மதிப்பாக இருக்கும். ஓகே, பர்மிஷன் வாங்கியாச்சு, ப்ரொசீட் பண்ணலாம். பட் இந்த ஏரியாவில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்குமேயா? ஒன்று பண்ணுங்க, ஒரு சண்டே இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் ஆடுது. ஒரு பையன் வெளியில் வர மாட்டான், எல்லாம் டிவியில் தான் இருப்பான். அன்றைக்கி பார்த்து தூக்கிடுங்க. சரி சார். யோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்க சார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் சார் யோ சொல்லுங்கள் சார். ரவுடி மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சரிங்க சார். விஷயம் சீக்கிரட்டாக இருக்கணும். நீங்கள் குமரன் அப்புறம் வழக்கமான டீம் எல்லாம் ரெடியாக இருங்க. யோ சிங்காரம், நீ இந்த டீமில் இருக்கையா? சார் அவர் சீனியர், வயசானவரும் கூட, அதுவும் அனுபவம் இல்லை. அவர் எப்படி சார் நம்ம டீமில்? யோ அவர் என்ன துப்பாக்கி எடுத்து சுடவா சொல்கிறேன்? அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார், கூட்டத்தோட கூட்டமாக இருப்பார். பப்ளிக்கை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இது மட்டும் சரியாக நடந்துச்சுன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இது சம்மந்தமாக ஈவினிங் என் பிளானை சொல்கிறேன். இப்போ கிளம்புங்க சார்.
மாப்பிள்ள நேற்று அந்த மூட்டையை பார்த்தியா வெயிட்டா இருக்கா நேற்று இந்த ரூட் விட்டுட்டு இருக்கியா நான் எங்கண்ணா அடிச்சுட்டு இருக்கேன் அட்றாங்க வேலையை பார்க்கறது விட்டு வெட்டியா வந்து கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க சார் புத்தியில் உனக்கு போடா சும்மா வேலையை கற்று சார் வணக்கம் சார் யோ வணக்கத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அறிவு இருக்காடா உனக்கு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை ஐயா ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ ஏய் கமிஷனரு உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ள சொல்லிட்டாரா சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கி உங்க பையன் அனுப்பி வச்சோம் ஏய் என்னடா ஏன் ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க வைடா டேய் எந்த அப்பனாவது பையனுக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு சொல்லுவானடா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் ராஸ்கல் என் பையன் தான் என்ன மாதிரியே என் ஃபோன்ல இருந்து உனக்கு பேசியிருக்கான் நீ உன் மூளை என்ன முதுகுல வச்சிருந்த உங்க பையன் உங்க போன்ல இருந்து உங்களே மாதிரி பேசினா நான் என்ன சார் பண்ண முடியும் சரிடா புலம்பாத நான் சொல்ற மாதிரி செய் சண்டே அன்னைக்கு ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் கண்டிப்பாக ஓவல் ஒருத்த சாவணும்டா அது மட்டும் இல்லைடா கூடவே அங்கே நீ ஒரு காரியத்தை செய்யணும் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க இதில் நான் தப்பிச்சாலும் பேப்பரில் என் போட்டால் பெருசாக வந்துருமா சார் டேய் தினம் 100 ரவுடியோட ஃபோட்டோ பேப்பரில் வருது அதெல்லாம் யாரா ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற இடத்துல தலைமறைவாரு அப்புறமா 2 பேரை போட்டு தள்ளிட்டு நீங்கள் தானே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவான் நான் தான் இருக்கேன் இல்லடா சும்மா புலம்பிக்கிட்டு போன வை ஐயா நீ ஏன் காபராவற ஏசி நம்மால் தானே ஏய் மரோட்டா பொண்ணை தூக்க சொன்னது ஏசி இல்லடா அந்தாலும் பையன்டா நானா புச்ச குண்டு தூக்கி போறேன் ஆமாடா அந்த மாதிரி போன்ல பேச நீ ஏமாத்திட்டா அப்பனுக்கு மாமாவை பார்க்கலாம் மகனும் பார்க்கணும் அப்புறம் நான் இது புது குழப்பமாகுது ஒண்ணுமே புரியலடா மரோட்டா நீ என்ன பண்ற ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு எல்லாத்தையும் வர சொல்லு ஏசி ஒரு வேலையை சொல்லி இருக்கிறான் வா சொல்றேன் என்ன சார் கிரவுட் இருக்க ஏரியான்னு சொல்லி இங்கே கூட்டு வந்திருக்கீங்க அண்ணா அவன் எங்க இருக்காங்க இன்ஃபர்மேஷன் இப்போ தானே எனக்கு தெரிஞ்சது நாங்க போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறோம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க பன்னீர் நீ அவங்கள கூட்டி அந்த ஓகே வினோத் நீ இந்த பக்கம் போ விஜயகுமார் நீ பின்னாடி வா டேய் என்னடாச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிகரத்தை போட்டு தள்ளிட்டேன் சார் வெரி குட் என்னத்த சார் வெரி குட் உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் சார் என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார் முதல்ல போய் மொட்டை அடிச்சுட்டு நான் சொல்ற இடத்துல போயிரு சார் நானும் என்ன சார் மொட்டடி சொல்றீங்க நான் போய் ஏய் நீ என்ன பெரிய இவன் சொல்றத செய்டா மொட்டை அடிச்சா யாரும் ஒன்னும் அவ்வளோ ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அதை செஞ்சுட்டு நான் சொல்ற இடத்துல போய் தலைமுறை வரு சார் நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கேன் பார்த்துக்கிறேன்டா முதல்ல ஃபோனை வை